நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது முதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல்வேறு சர்ச்சைகள் அவரை சுற்றி உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. கரூர் நெரிசல் விவகாரம், ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனை, மேலும் குடும்ப வாழ்க்கையை சுற்றிய சர்ச்சைகள் என தொடர்ந்து சிக்கல்களை சந்தித்து வருகிறார் விஜய். குறிப்பாக அவரது மனைவி சங்கீதா தனது கணவர் மற்றொரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக குற்றம் சாட்டி விவாகரத்து மனுவையும் தாக்கல் செய்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வராத நிலையில் அது தேர்தல் காலத்தில் விசாரணைக்கு வரலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் சமூக தளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரிய பேசுபொருளாக மாறியது. ரகசியமாக இருக்க வேண்டிய இந்த விவாகரத்து மனு இணையத்தில் கசிந்தது குறித்து தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் ஆதித்யா சோடன் ஆர்டிஐ மனு தாக்கல் செய்தார். அதற்கு பதிலளித்த செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை நீதிபதி, இந்த மனு நீதிமன்றத்திலிருந்து கசியவில்லை என்றும் அதில் நீதிமன்ற முத்திரை இல்லாததால் அது அதிகாரப்பூர்வ நகல் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மனுதாரர் தரப்பிலிருந்து எந்த புகாரும் அளிக்கப்படாததால் இந்த மனு மனுதாரர் தரப்பிலிருந்தே வெளியாகி இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த விவகாரம் மேலும் புதிய திருப்பத்தை எடுத்து அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது.